அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தனது கணவருக்கு இடுப்பிற்கு கீழே உள்ள உடல் உறுப்புகள் செயல்படவில்லை என கூறி மனநலம் குன்றிய மகனுடன் பெண் ஒருவர் கண்ணீருடன் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் கந்தன்குமார், சாவித்ரி தம்பதி. இவர்களுக்கு நவீன்குமார் மற்றும் புவனேஷ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் நவீன்குமார் மனநலம் குன்றியவர் என கூறப்படுகிறது. கூலி வேலை செய்து வந்த கந்தன்குமார் கிடைக்கும் வருமானத்தில் நவீன்குமாரின் மருத்துவ சிகிச்சையையும் குடும்ப தேவைகளையும் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கந்தன்குமார் திடீரென தீராத வயிற்று வலி காரணமாக அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த மார்ச் 10ஆம் தேதி அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்போது அவரது வயிற்றில் கட்டு இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி மார்ச் 23ஆம் தேதி கந்தன்குமாருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அப்போது முதுகு தண்டுவடத்தில் செலுத்தப்பட்ட மயக்க ஊசி உடைந்து உள்ளேயே சிக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கந்தன்குமார் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அறுவை சிகிச்சை மூலம் முதுகு தண்டுவடத்தில் இருந்த ஊசி அகற்றப்பட்டது. இந்த நிலையில் கந்தன்குமாரின் இடுப்புக்கு கீழே உள்ள உடல் உறுப்புகள் திடீரென செயலிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் வயிற்று வலிக்காக சென்றவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் இடுப்புக்கு கீழே செயல்பாடு இல்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக சாவித்ரி தனது மகன்களுடன் சென்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அப்போது பேட்டியளித்த சாவித்ரி தனது கணவர் எழுந்து நடக்க முடியாததால் தங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளதாக கண்ணீருடன் கூறியுள்ளார். அவருக்கு சுத்தமா இடுப்புல இருந்து உணர்ச்சியே இல்ல. டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் 1 மாசமா நான் மட்டும் தான் செய்யறேன். அவங்க இந்த மாதிரி ஊசி போட்டதுனால எடுக்க முடியும் போது நசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஆனா அவங்க கூட உண்மையா சொல்லல சார். உணர்ச்சி இல்ல, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு மறைக்கிறாங்க. உணர்ச்சி இல்ல, நீங்க எக்ஸசைஸ் பண்ணா வரும்ன்றாங்க. ஆனா வரத்துக்கு வாய்ப்பு இல்ல சார். அந்த நேரமா கட் பண்ணிட்டாங்க சார். வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உட்கார கூட முடியல. நான் தான் சார் உட்கார வைக்கிறேன் புடிச்சு. எனவே அலட்சியமாக செயல்பட்ட திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இல்லையெனில் தனது மகன்களுடன் இங்கேயே உயிரை விட்டு விடுவோம் என சாவித்ரி வேதனை பொங்க தெரிவித்துள்ளார். இப்ப யாராவது வரவங்க துட்டு குடுத்துட்டு போறாங்க சார். நான் வெளியே போய் லைன்ல நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிடுறேன் சார். 50 ரூபா ஆகுது சார். ஒரு நாளைக்கு 4 பேம்பர்ஸ் மாத்துறேன் சார். நானு கலெக்டர் கிட்ட எனக்கு தீர்வு கிடைக்கணும் சார். நான் இங்கே உட்காந்துருவேன் சார். இல்லன்னா நாங்க எங்க பசங்க செத்துருவேன் சார். இங்கே செத்துருவேன் சார். எனக்கு இது பத்தி ஏதாவது முயற்சி எடுக்கணும். இதுக்கு தீர்வு கிடைக்கணும் சார். மேலும் கந்தன்குமாரின் இளைய மகன் புவனேஷ்குமார் பேசும்போது, எங்க அப்பாவை எப்படியாவது நடக்க வைக்கணும், பழைய மாதிரி எங்க அப்பா எனக்கு வேணும் என கண்ணீருடன் கூறியது காண்பவர்களின் மனதை உழுக்கும் வகையில் உள்ளது. அப்புறமா காலே வரல. அப்புறமா 7 மணிக்கு மெட்ராஸ் ஜிஹெச் அனுப்பிச்சினாங்க சார். அப்புறமா காலே வராம பெட்ல படுத்துன்னு இருக்காரு சார். எங்க அப்பா எனக்கு பழைய மாதிரி நடக்கணும் சார். எனக்கு எங்க அப்பா எப்படி நடந்திருந்தாரோ அதே போல நடக்கணும் சார். அரசு மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் ஒரு குடும்பமே வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளதாக குற்றச்சாட்டப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.